வணக்கம். உங்கள நீங்களே தாழ்வா நினைக்கிறீங்களா? மத்தவங்க கூட உங்கள கம்பேர் பண்ணி உங்களோட சந்தோஷத்தெல்லாம் இழக்கிறீங்களா? உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லாம இருக்குதா? அப்போ இந்த கதைய கேளுங்க. இது உங்களுக்கு ஒரு மாற்றத்த குடுக்கும். ஒரு அழகிய காடு. அந்த காடு பக்கத்திலேயே ஒரு கிராமம் இருக்குது. ஓகேவா? அங்க முகில் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் வந்து என்னன்னா காலேஜ் படிக்கிற பையன். அவன் வந்து நல்ல வேலை செய்வான். அதே மாரி மத்தவங்கட்டலாம் நல்ல அன்பா இருப்பான். ஆனா, அவனுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பிரச்சனை. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அத மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதுவும் கடந்த கொஞ்ச நாட்களா கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்ப என்ன பண்றான், காலேஜுக்கு போறான். அவன் ஃப்ரெண்ட் ஆதிய பார்க்குறான். ஆதி மத்தவங்ககிட்ட நல்லா சிரிச்சு பேசுறான், நல்லா பழகுறான், எப்பவும் நல்ல விளையாட்டு சந்தோஷமா இருக்கிறான். அப்ப அத பார்த்துட்டு அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நம்மளால ஏன் அந்த மாரி சந்தோஷமா இருக்க முடியல? அப்படிங்கிறத நினச்சுக்கிட்டு, நம்ம ஏன் அவன்கிட்டருந்து வித்தியாசமா இருக்கோம் அப்படிங்கிறத நினைக்கிறான். அப்படி நினச்சிக்கிட்டு காலேஜ் டேஸ் அப்படி முடியுதா? முடிஞ்சு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வரும்போது பக்கத்து வீட்டுக்காரங்கள பார்க்குறான். பக்கத்து வீட்டுக்காரங்க கார் வச்சிருக்கிறாங்க, நல்ல வீடு கட்டியிருக்கிறாங்க. அத பார்க்கும்போது நம்மகிட்ட ஏன் கார் இல்ல, வீடு இல்ல அப்படின்னு அவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்குறான். அடுத்தது அவன் இத யோசிச்சுக்கிட்டே அவன் வீட்டு மாடிக்கு போறான். அந்த தெருவுல ஒருத்தவங்க ரன்னிங் போயிட்டுருக்கிறாங்க. அப்போ அவங்க மட்டும் ரன்னிங் போறாங்க. நம்மளால ஏன் போன முடியல? நம்மளால ஏன் இந்த மாரி டைம் ஒதுக்க முடியல? அப்படிங்கிறத நினைக்கிறான். அப்போ அவன் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த மாரி நீங்களும் உங்கள மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, நமக்கு மனசுக்குள்ள ஒரு கவலை, நமக்கு தெரியாமயே ஒரு கவலை வரும். நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இல்லாம இருக்கும். இதே மாதிரி தான் அந்த முகிலுங்கிற பையனும் இருந்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது, அந்த ஊருக்கு ஒரு ஞானி ஒருத்தர் வராரு. அந்த ஞானிய வந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே தாத்தான்னு கூப்பிடுறாங்க. ஸோ, நம்மளும் இந்த கதையில வந்து அவங்கள தாத்தான்னு எடுத்துக்கலாம். அந்த தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா, ஊர் மக்களுக்கெல்லாம் நல்ல நல்ல உபதேசங்கள் குடுக்குறாரு. நல்ல ஆலோசனை குடுக்குறாரு. எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே குடுக்குறாரு. அப்போ என்ன பண்ணுறான் அந்த முகிலுங்கிற பையன் ஒரு நாள், சரி நம்ம இவ்வளோ சொல்கிறாங்களே, நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. நம்ம வர வர கொஞ்ச நாளமா மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த பிரச்சனை இருக்குது. நமக்கு இனம் புரியாத ஒரு கவலை இருக்குது மனசுக்குள்ள. இதை எப்படி தீர்க்கறது? அப்போ அவங்கக்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்பான் அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு அடுத்த நாள் காலையில் போகிறான். அங்கே தாத்தா வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. மக்கள் கூட பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்புறம் நேராக அங்கே போகிறான். போய் அந்த தாத்தா கிட்ட தாத்தா பார்க்குறாரு. இவனை பார்த்ததுமே நினைக்கிறாரு, இவன் ஏதோ குழப்பத்தில் இருக்கிறான், ஏதோ பிரச்சனையில் இருக்கிறான்னு தெரியுது. ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவன் முகமே ஆல்ரெடி ஒரே கவலையும் குழப்பமாகவே இருக்குது கடந்த கொஞ்ச நாளாக. அப்போ அந்த தாத்தா கேட்குறாரு, என்னப்பா தம்பி என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ அவன் உள்ளதை எல்லாத்தையும் புலம்புறான். நான் என்ன நினச்சாலும் என்னால் அந்த மாதிரி இருக்க முடியலை, என் நண்பனை மாதிரி என்னால் இருக்க முடியலை, அதை மாதிரி இருக்க முடியலை, அந்த மாதிரி அவன் பாட்டுக்கு புலம்பி தள்ளுறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த தாத்தா என்ன பண்ணாருன்னா, தம்பி நாளைக்கு காலையில் நம்ம பக்கத்தில் காடு இருக்குல்ல, காடு பக்கத்தில் அங்கே குளம் இருக்குது, குளத்துக்கு கரையில் ஒரு மரம் இருக்குது, நீ அந்த மரத்துக்கு பக்கம் வா, நம்ம நாளைக்கு அங்கே பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அடுத்த நாள் காலையில் அவன் என்ன பண்ணுறான், முகிலுங்கிற என்ன பண்ணுறான், நேராக அந்த காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போகும்போது பார்த்தா அந்த முதியவர், அதாவது அந்த தாத்தா ஞானிங்கிறவர் முன்னாடியே அங்கே வந்து இருக்கிறாரு. அப்போ பார்க்குறான், என்னடா இவர் நமக்கு முன்னாடியே வந்துட்டாரா அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போகிறான். போய்கிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறான். பேசும்போது கொஞ்சம் நேரம் பேச்சு கொடுக்குறாங்க, நார்மலாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. சடனாக அந்த தாத்தா வந்து முகில்கிட்ட கேட்குறாரு, தம்பி இந்த காடை பாரு, காடில் உனக்கு என்ன தெரியுது, நீ இந்த காடில் இருந்து நீ பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், பறவைகள் இருக்குது, செடி கொடிகள் எல்லாம் இருக்குது, நிறைய மரங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறான். இப்போ அந்த தாத்தா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. மரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறல, இந்த மரங்கள்லாம் பாரேன் எப்படி இருக்குது அப்படின்னு. அவன் சொல்கிறான், வேறு மரங்கள் இருக்குது. ஒரு எலுமிச்சை மரம் நிற்கிது, தென்னை மரம் நிற்கிது, ஆலமரம் இருக்குது, அரச மரம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தாத்தா கேட்குறாரு உடனே, எலுமிச்சை மரம் இருக்குல்ல, அது தென்னை மரத்தை பார்த்து நினைக்குமா, அது பெரிய பெரிய காயாக இருக்குது, எவ்வளோ உயரமாக நல்ல கம்பீரமாக வளர்ந்து நிற்கிது அப்படின்னு நினைக்குமா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதுக்கு முகில் சொல்கிறான், அது எப்படி தாத்தா எலுமிச்சை மரம் நினைக்கும், எலுமிச்சை மரமும் வேறு, தென்னை மரம் வேறு. எலுமிச்சை மரத்தில் இருக்கிற காய், தென்னை மரத்தில் இருக்கிற காயும் நம்ம வந்து வேறு உபயோகத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். அதையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும், அது எலுமிச்சை மரம் எப்படி அப்படி நினைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தாத்தா சொல்கிறாரு, இப்போ தெரியுதா,
அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும், ஒவ்வொரு பழக்கவழக்கங்கள் இருக்கும், ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அதனால ஒருத்தங்கள கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ மரமே இருக்குது. தென்னை மரம் மாரி மாங்காய் மரம் இருக்க முடியாது. மாங்காய் மரம் மாரி புளிய மரம் இருக்க முடியாது. ஸோ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி பண்புகள் இருக்கும். அந்த மாரி தான் மனிதர்களும். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உனக்கு எந்த வழி கரெக்டாக இருக்குது, உன்னோட ஆக்டிவிட்டீஸ்க்கு எது செட் ஆகும், அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கணும். அதாவது பொதுவாக நீங்களே இப்போ இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, அது தெரிஞ்சு அந்த உங்கள் ஸ்ட்ரென்த் எதுவோ அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா பின்னாடி நம்மளே வந்து தனித்துவமாக தெரிய ஆரம்பிப்போம். சுற்றி இருக்கிறவங்க பார்க்கும்போது இவன் எப்படி இருக்கிறான்னு மற்றவங்க யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு நாம் மாறிடுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் இருக்கிற குளத்துல குளிக்க இறங்குறாரு. குளிக்க இறங்குறம்போது திரும்பவும் முகிலை கூப்பிடாரு. முகிலுங்க வா, பார், மீன் இருக்குது, மேலே பறவை இருக்குது. இந்த மீன் மேலே இருக்கிற பறவை மாதிரி பறக்க நினச்சா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். மீனோட இயல்பான தன்மை நீந்துறது. ஸோ அந்த நீந்துறதுல அது முழு கவனத்தையும் செலுத்திச்சு அப்படின்னா அதுவால் ஒரு சமுத்திரத்தையே நீந்தி தாண்ட முடியும். ஆனால் அது நான் பறவையை போல் பறக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி முயற்சி எடுத்துகிட்டே இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? தோற்றுக்கிட்டே தான் போகும். அதே மாதிரி தான் மனிதர்களும் தங்களோட என்ன திறமை இருக்குதோ அதில் நிறைய திறமைகளை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளும் மேலே மேலே முன்னேறலாம், மற்றவங்க முன்னாடி நாமளும் சிறப்பாக விளங்கலாம் அப்படிங்கிறத சொல்லி அந்த தாத்தா அவனுக்கு புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் குளத்தில் குளிக்கிறாங்க. குளித்து எடுத்து போகிறாங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்ச நாட்கள் ஆகுது. கொஞ்ச நாட்கள் ஆகும்போது முகிலுங்கிறவன் அந்த ஊரில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றான். ஏன்னா அதுக்கப்புறம் அவனே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறான். ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றான். தனியாக ஒரு தொழில் ஆரம்பித்து நல்லபடியாக இருந்துகிட்ருக்கிறான். அப்போது அங்கே ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முகில்கிட்ட கேட்குறாங்க, என்னென்ன நீங்கள் மட்டும் எப்படி இந்த மாதிரி தொழிலெலாம் ஆரம்பித்து நல்ல சிறப்பாக தனித்துவமாக விளங்குறீங்க அந்த மாதிரி கேட்கும்போது, அப்போது முகில் ஒரு வார்த்தை சொல்கிறான், ஃபிஷ் கான்ட் ஃப்ளை லைக் பேர்டு. அதாவது மீனால் பறவை போல் பறக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறான். ஸோ இந்த கதை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் உங்களை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாமல் நீங்களே தாழ்வாக நினைக்காம உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்கிறோ அதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தி நீங்கள் உங்களை நீங்களே மேலே முன்னுக்கு கொண்டு வந்துக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு கதைகளும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அதே மாதிரி எப்பவும் மனக்குழப்பத்திலே இருக்கிற ஒருத்தவங்க கூட கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.